வெல்கம் டு மிஸ்டர் நோபலிஸ் ரிவ்யூ. அண்ட் பார்க்க ஒரு மூவி வந்து ஆர்கல் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப் மெல் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லி கான்வே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பையோட கதையை வந்து எழுதிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 புக் எழுதிட்டாங்க. 5வது புக்கு கதை வந்து தெரியல. ஸோ வந்து மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரண்ட்டை பார்க்க போற அந்த சமயத்தில் ட்ரெயினில் வந்து நம்ம எல்லி கான்வே வந்து கொள்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அந்த இடத்துல வந்து உண்மையான ஸ்பை ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் வந்து ஏலியன். அவர் வந்து நம்ம எலியை வந்து காப்பாற்றி ஒரு இடத்துல வந்து அடைச்சி வைக்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம எலியோட அப்பா அம்மா வராங்க. வந்ததுக்கப்புறம் எலியோட அப்பா அம்மாவே எலியை வந்து அந்த பொண்ணை வந்து அந்த ரைட்டரை வந்து அவரோட அப்பா அம்மாவே அவளை கொல்றதுக்கு வராங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து ஏலியன் வந்து காப்பாற்றி கூட்டு போகிற சமயத்தில் தெரிய வருது, இந்த ஆர்கைல் இந்த அவளோட கேரக்டரில் ஒரு அந்த ஸ்பை ஒருவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பையோட பேர் தான் ஆர்கைல். ஓகேங்களா, அந்த ஆர்கல் வேற யாரும் இல்லை, நம்ம ரைட்டர் தான். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல ஒரு லைஃப் இருந்திருக்கு. இவங்க வந்து ஒரு சூப்பர் ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அண்ட் அதே மாதிரி இந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மான்னு சொல்லப்படுறவங்க வந்து டிவிஷன் சொல்லப்படுற ஒரு கும்பலோட ஒரு ஆள். ஓகேங்களா, அவங்க வந்து நிறைய ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருப்பாங்க கண்ட்ரிக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல் தான் சொல்லிட்டு இவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தம் பொண்ணு மாதிரி இவங்களுக்கு வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி இவங்க வந்து இத்தனை வருஷம் வாழ வச்சிருப்பாங்க. கடந்த 5 வருஷமா நம்ம ஏடின் வந்து நம்ம ரேச்சல் கையில் வந்து, அதாவது நம்ம எல்லி கான்வே அந்த ரைட்டரை வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வந்து அந்த லவ் போகாம நம்ம ஏலியன் வந்து நம்ம ஹீரோனியை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதே மாதிரி நேரத்தில் தன்னோட நினைவை எப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிவிஷனை எப்படி தடுத்து நிப்பாட்டுறாங்க. இந்த டிவிஷன் தடுக்கிறதுக்கு வந்து ஒரே விஷயம் தான் இருக்குது, மாஸ்டர் கீன்னு சொல்லப்படுற அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட கொண்டு வரணும், இந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட. அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் திரும்பியும் பழைய மாதிரி களத்தில் இறங்கி அங்கே போயிட்டு அந்த மாஸ்டர் கீயை எடுத்தாங்களா இல்லையா, இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. ஒரு காமனான ஒரு பிளாட் தான். அதாவது இந்த ஸ்பையை பொறுத்த வரைக்கும் இதான் பிளாட்டு. அந்த பிளாட்ல வந்து இவங்க வந்து டிஃப்ரெண்டான விஷயங்கள் என்னென்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட்டிங் விஷயம், இந்த ஃப்ளாஷ்பேக் விஷயம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சேர்ந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வில்லன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் நல்லாவே உண்மையாகவே நல்லா வாட்சபிள், நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. நல்ல கேஸ்டிங்கும் கூட. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கெலாம் கம்மி சீன்ஸ் கொடுத்து அந்த மெயினான கேரக்டரை மட்டும் வச்சு படத்தை சூப்பராகவே மூவ் ஆன் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி நல்ல படம், நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 ரவுண்ட்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.